மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கத்தார் தலைநகர் தோஹாவை குறிவைத்து ஈரான் மீண்டும் தாக்குதல் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தோஹா நகரில் பல்வேறு பகுதிகளில் வெடிச்சத்தம் கேட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, விவரங்களை வழங்கலாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு வளைகுடா நாடுகளை தங்களது ராணுவ தளங்களாக அமெரிக்கா பயன்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் தங்கள் நாட்டிற்கு எதிரான தாக்குதலில் அமெரிக்காவிற்கு உதவியதாக கூறி பல்வேறு நாடுகள் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மீது ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வந்தது. குறிப்பாக அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதலானது நடத்தப்பட்டு வந்தது. இதில் சில ஏவுகணைகள் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் மீதும் விழுந்திருந்தன. இந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் தோஹா மீது ஈரான் ராணுவம் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை வீசி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பல்வேறு பகுதிகளிலும், அதாவது கத்தாரினுடைய தலைநகர் தோஹாவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் வெடிச்சத்தம் கேட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தோஹாவை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் இந்த தாக்குதல் காரணமாக புகை மண்டலம் இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய இந்த தாக்குதலுக்கு கத்தார் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதி.